போகுது. ஸோ இப்போ வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்க சரி, பிஜேபி கூட கூட்டணியில் இருக்க ஏடிஎம்கே என்னப்பா பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவங்க எப்பயும் போல் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுகள் அடிப்படுது. ஏன்னா இப்போ பாண்டிச்சேரியில் அவங்களோட எம்எல்ஏஸ் எல்லாமே பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது. எங்கப்பா இங்கே இவ்வளோ அலப்பறை நடக்குது, நீங்கள் என்னப்பா பாண்டிச்சேரி பக்கம் உட்காந்துருக்கீங்கன்னா, சென்னையில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கான் அவங்க சொல்கிற ரீசன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, டிஎம்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, டிஎம்கே காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சுருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து ஜம்ப் அடித்து டிவிகே கூட சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த கூட்டணி டிவி பிளஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது சரியான கூட்டணியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து விஜய் சாரை சப்போர்ட் பண்ண ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி தானே அமைக்கிறாங்க, தலைவர் வந்து விஜய் தானே அப்படின்னும் போது இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற வழி இல்லை, கூட்டணி அமைச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல அப்போ தானா வர அந்த ஒரு கூட்டணி சப்போர்ட்டை எப்படி வேணான்னு சொல்றது. இப்போ ஆட்சி அமைக்கிறது தான் முக்கியம், நாங்க வந்து விஜய் சார் ஆட்சியில் உட்கார வைக்கணுன்றதுக்காக தான் அவர் ஓட்டு போட்டு மெஜாரிட்டியில் ஜெயிக்க வச்சிருக்கோம். ஆனா ஆட்சி அமைக்கிறதுல இவங்க இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, சுத்தி இவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆட்சியில் உட்காரணும்னு சொல்லும்போது கூட்டணி அமைக்கிறதுல விஷயம் அமைக்கிறதுல தப்பு இல்லை. பட் ஆனால் எங்களுக்கான விஷயங்களை அவர் செய்யணும், அவரை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு ஜனங்களோட கருத்தாக இருக்கு. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அவங்க மெஜாரிட்டி காட்டிடுவாங்க. அப்போ வந்து டிவிகேவால் ஒன்றும் டிவிகே வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ரூமர்ஸ், அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இருந்தாலுமே இதை வந்து லாஜிக்காக யோசிக்கும் போது அப்போ இவ்வளோ நாள் தமிழ்நாட்டு ஜனங்க என்ன முட்டாளா, நீங்க இன்னைக்கு ஒன்று சேர்றீங்கன்னா இவ்வளோ நாள நீங்கள் காலங்காலமாக அடிச்சுக்கிட்டதுனால தானே அரசியலில் வந்து டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு எங்களை வந்து அந்த ஒரு கண் தொடைப்பு அப்படிங்கிற விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த வருஷம் 5 வருஷம் டிஎம்கேக்கு போடுவோம், அடுத்த 5 வருஷம் ஏடிஎம்கேக்கு போடுவோம், இல்லை ஏடிஎம்கே மாறிடுச்சுன்னா டிஎம்கேக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே எங்களை வந்து கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடானா, இப்போ நாங்கள் 3வது ஒரு கட்சியை செலக்ட் பண்ணி எங்களுக்கு டிஎம்கே வேணா ஏடிஎம்கே வேணா தேர்ட் பார்ட்டியாக ஒன்று நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை நிற்க வச்சா அவருக்கான மெஜாரிட்டியை நாங்கள் கொடுத்தா இப்போ நீங்கள் ஒன்று சேருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு ஜனங்க இதை வந்து ஒரு கொந்தளிப்போட தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் டிஎம்கே மேலேயும் ஏடிஎம்கே மேலேயும் வந்து அதிருப்தியை தான் உண்டாக்கும். மக்கள் நடுவில் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இது வந்து அதிருப்தியை தான் உண்டாக்கணும் போது அந்த ஒரு டெசிஷனை எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே பார்ட்டிஸும் சரி ஏடிஎம்கே பார்ட்டிஸும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கிளவர் கிடையாது. அது ஜனங்களோட அதிருப்தியை தான் இவங்க இன்னும் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களாக அமையும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது என்னதான் ரூமர்ஸாக அப்படி இப்படி வரந்தாலும் ஒருவேளை பேச்சுவார்த்தையே நடந்தாலுமே அது நடந்தால் இன்னும் தமிழ்நாட்டு ஜனங்களோட கோவம் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறத புரியாத அளவுக்கு ஆளுங்க இல்லை. ஏடிஎம்கே சைடும் சரி டிஎம்கே சைடும் சரி. சரி, ஸ்டாலின் என்னப்பா சொல்றாரு, முக ஸ்டாலின்னா அவர் இன்ஸ்டாலெல்லாம் போட்டிருக்கிறது எப்பயும் அவர் கலைஞர் அவரோட அப்பா வழியிலேயே அவர் வந்து அவருக்கும் உள்ள கோவம் இருக்கும், இல்லை டிஎம்கே விஷயங்களும் ஏடிஎம்கே 2 பார்ட்டி. ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம வந்து டிவிகே சைடில் இருக்கிற விஷயங்கள் அவர் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொன்னாலுமே அடி வாங்கினவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடி வாங்கினவங்க யாருமே லேஸ்பட்டவங்க கிடையாது. காலங்காலமாக வந்து தமிழ்நாட்டு அரசியலை கரைச்சி குடித்தவங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல முக ஸ்டாலின் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் நானுமே பார்த்து போட்டது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து டிவிக்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதே மாதிரி அவங்களுக்கான எங்களை விட ஜாஸ்தி எடுத்திருக்க பெரும்பான்மை, அதாவது ஜாஸ்தி ஓட்டு மெஜாரிட்டி வந்திருக்கு அவங்க வந்து ஆட்சி அமைக்க, அதாவது எந்த இடத்துலையுமே அவர் விஜய்னு சொல்லலை, டிவிக்கேன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, பொதுவாக எங்களை விட ஜாஸ்தி எடுத்திருக்க மக்கள் அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த எங்களை விட ஜாஸ்தியாக ஓட்டுகள் வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சி அப்படிங்கிறத கூட அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அதை வந்து உதயநிதி ஸ்டாலினுமே எந்த இடத்துலையுமே ஸ்பெசிஃபிக்காக டிவிகே விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க மீன் பண்ணவே இல்லை, பொதுப்படையில் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கட்சி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், முதல் ஒரு 6 மாதம் அவங்களுக்கான விஷயங்களை அவங்க பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமாகவே சொல்கிறாரு. இது வந்து டிவிகேக்கு அவர் வந்து சப்போர்ட் கொடுப்பேன், பிஹைண்ட்லேருந்து நாங்கள் சப்போர்ட் கொடுப்பேன், எங்கள் கட்சி சப்போர்ட் கொடுக்கோன்னு சொன்னாலுமே உள்ள எல்லாருக்குமே இருக்கிற அந்த கோவமோ அந்த ஆதங்கமோ இருக்க தான் செய்யும். ஆனால் ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடராக அவருக்கான அந்த சீனியாரிட்டிலே அவர் அதை வந்து ரொம்ப நாசுக்காக சொல்கிறதா தான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து டிவிக்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து அப்படியே வந்து ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னும் போது விஜய் சாரும் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு, எனக்கு வந்து பதவி ஆசை கிடையாது, பதவியில் உட்காந்து தான் நான் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் ஆப்போசிட் பார்ட்டிலையும் உட்கார்றதுக்கு தயார் தான், எனக்கு ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் மட்டும் போதும்,
ஜனங்களுக்கான விஷயங்களை நான் வந்து எடுத்து வச்சா மட்டும் போதும், அதுக்கான விஷயங்களை நான் ஆப்போசிட் பார்ட்டியில் உட்காந்து என்னால் பண்ண முடியும், நான் ஆட்சியில் உட்காந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் இன்ஸ்டாலேயே அவர் போட்டிருக்காரு. அப்படின்னும் போது இவ்வளோ அலப்பறைகள் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் பிஜேபி சைலண்டாக நடுவில் வந்து இதை வந்து 6 monthsக்கு பண்ணலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த பிரசிடென்ட்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரீஎலெக்ஷனை நோக்கி போயிடும். அந்த ரீஎலெக்ஷன் வந்தால் இது வந்து இப்போ அப்படி ரீஎலெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு ஜனங்க கிட்ட ஒரு சர்வே எடுக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஷார்ட்ஸும் பார்க்க முடியுது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமாக லேடிஸ் சைடில் இருந்து வர குரல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஒரு முதல்வர் ஆக்கணும் ட்ரை பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் சட்ட சிக்கல்னோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்னமோ அதை தள்ளி போட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து இதை திருப்பி ரீஎலெக்ஷனுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நாங்கள் அதுக்கும் ரெடி தான். இப்போ 108ன்னு வச்சு பேசின நாங்கள் 108 தொகுதியில் அவரை வின் பண்ண வச்ச நாங்கள் எங்களால் அதை 180ஆகவும் ஆக்க முடியும், 200ஆகவும் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக நாங்கள் அவருக்கான சப்போர்ட்டை கொடுப்போம். எல்லாத்துக்குமே நாங்கள் ரெடி தான். ஆனால் எங்களுக்கு மாற்றம் மட்டும் கண்டிப்பாக வேணும். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வேணான்னு தான் நாங்கள் தேர்டாக ஒன்று செலக்ட் பண்ணோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காம்ப்ளிகேஷன்ஸே நாங்கள் ஃபேஸ் பண்ண தயார் தான். ரீஎலெக்ஷன் வந்தால் அதையும் ஃபேஸ் பண்ண தயார் தான். அப்போ இன்னும் மெஜாரிட்டியாக யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் வந்து விஜய் சாரை வின் பண்ண வைப்போம் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் நடுவில் அந்த பேச்சுகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இப்போ வந்து இந்த 5 சீட்ஸ் வந்து காங்கிரஸில் இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுனால என்ன ஆகும், இல்லை மைனாரிட்டியாக இருக்க சிபிஐ சிபிஎம் அவங்க வராங்க, உள்ள விசிகே வராங்கன்னா அவங்க வந்து எதோட கிளை கட்சிகள்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சைடு வந்து ஸ்டாலின் வந்து பேக்லேருந்து நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்போம் டிவி கேக்குன்னு சொன்னாலுமே இவங்க கிட்ட கேட்டதுக்கு சிபிஐயோ சிபிஎம்மோ கேட்டதுக்கு நாங்கள் வந்து எங்கே பேசணுமோ பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே தான் அந்த இது போகும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சைட்லேருந்து 6 சீட் கன்ஃபார்மாக வருது அப்படின்னா இவங்க ஆட்சி அமைச்சிட முடியும். சிபிஐயோ சிபிஎம்மோ விசிகோ இது ஓகே. எப்படி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் லேட் ஆனாலுமே லேட்டஸ்ட்டாக அவர் தான் சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற இடத்துலவே நம்ம வச்சு பார்த்தாலுமே எவ்வளோ சீக்கிரம் அது நடக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு ஜனங்களோட ஆசை. அது நடந்ததுக்கப்புறம் ஒன்று ஆட்சியில் வந்து இந்த மைனாரிட்டி பேஸ் பண்ணி இவங்க காங்கிரஸ் 5யும் இப்போ சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாலுமே நாளைக்கு ஆட்சி நடத்தும் போது இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியின் போது என்னதான் இவங்க மெஜாரிட்டியாக வின் பண்ணியிருந்தாலுமே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இவங்களோட சப்போர்ட்டில் தான் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டாமினேஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சையும் வந்து விஜய் சார் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னும் போது அடிப்பட்டவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க எந்த இடத்துல எந்த ரீசன் கிடைச்சா இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்றதுக்கான விஷயங்களையும் அப்பப்போ எடுத்து வைப்பாங்கன்னா, ஸோ அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற இடத்துல அதையும் ஃபேஸ் பண்ணதான் விஜய் சார் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக சரி ஜனநாயகன் படத்துக்கு தான் நீங்கள் வந்து அதை தள்ளி போட்டீங்க, அதை ரிலீஸ் டேட்டுக்கு விடலை, அதுக்கு பதில் பராசக்தியை ரிலீஸ் பண்ணீங்க, அது ஜெயின் மூவிஸ் அப்படின்லாம் சொல்கிற பட்சத்தில் இப்போ வந்து இந்த ஆட்சி அமைக்கிறதுலையுமா எப்பயுமே காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம்னு சொல்கிற விஷயம் இல்லை, நீங்கள் நிரூபிச்சுட்டு ஆட்சி அமைங்க அப்படின்னு வந்த விஷயங்கள் ஆகட்டும். அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் நாட போகிறோம் அப்படின்னு ஒரு சைடு வந்து டிவிக்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததாகட்டும். ஸோ எஸ்ஆர் பொம்மை அவரோட அந்த கேஸை வந்து ரிலேட் பண்ணி அசம்பிளியில் தான் இதை ப்ரூஃப் பண்ணமே தவிர கவர்னருக்கு இந்த முடிவு எடுக்கிற உரிமை கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறதாகட்டும். இது 2 சைடுக்கான விஷயங்களாக இருக்குது. இதில் எந்த டெசிஷன் வேணால் கவர்னர் எடுக்கலாம் அப்படிங்கிறதுமா இருக்கணும் போது ஸோ இது எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணிடுவாருன்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த தமிழக அரசியலோட இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக ஒரு வரலாற்று என்ன சொல்கிறது இத்தனை வருஷமா, அதாவது நான் சொன்ன மாதிரி 1967க்கு அப்புறம் இப்போ நடந்த ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக தான் இது பார்க்க முடியுது. இது வின் பண்ணதே ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொன்னாலுமே இதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறதுல இவங்க வைக்கிற விஷயங்கள் இது மேலும் மேலும் விஜய் சாருக்கு வந்து அவரை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான விஷயங்களும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை இன்னும் புதிய மாற்றத்துக்கு உட்படுறதுக்கான ஒரு ஆரம்பமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ வந்து அவர் பதவி ஏற்றுக்கும் போது அவர் மட்டும்தான் பதவி ஏற்றுக்குவாரா, கூட சேர்ந்து ஒரு 9 மினிஸ்டர்ஸும் பதவி ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சும் அடிப்படையில் அதில் முக்கியமாக ஹோம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் விமனுக்கான விஷயங்களை செய்யக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸ், ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு போடக்கூடிய சைனே எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலரோடது வந்து பஸ் விஷயங்களும், அதாவது அவர் பஸ்ஸுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி, அதுக்கப்புறம் சிலிண்டர், இப்போ சிலிண்டர் தான் சென்னையில் ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் சிலிண்டர் விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற அந்த விமன் அபியூஸ்க்கான எதிரான விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்ஸை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து பதவியில் உட்கார வைப்பாங்க. ஸோ விஜய் சாரோட எல்லாருமே அன்னைக்கு பண்ணிக்க முடியாது. ஸோ முக்கியமாக அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ஸும் அந்த ஒரு துறையை சார்ந்தவங்களுக்கான மினிஸ்டர்ஸை அவர் கூட சேர்ந்து 9 மினிஸ்டர் வருவாங்க, அப்படி பதவி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போகுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம முடிஞ்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஸோ எனக்கான சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ கைஸ்.